கண்ணத்தை பாத்தியா குருட்டு தைரியத்துல போய்கொண்டே இருக்கலாம். ஹாப்பி எண்டிங் பேருக்காச்சும் போகலாம். நீ என்ன என்னைய பாத்துக்கிட்ட படத்தை பாரு. அவன் எனக்கு நீ என்ன படம் பாக்கியா வந்தாரு சொல்லி என்ன எதிர்பார்க்கிறாங்க கேட்டிருக்காங்க. நாங்க வந்து படத்தை பாப்படுத்தல சீப்பானது மொட்கா எடுத்தோம் ஆட்டிச்சா ஏலாம் கொஞ்ச நேரத்துல சுத்தி அடிச்சுட்டான். நானும் விட்டு கொடுக்கலாம் சொல்லி அடிச்சு முடிச்சுட்டான். காட்டணும் கொஞ்ச நேரம் சொன்னா 2 பேரும் மாறி மாறி உன்னோட பக்கத்துல இருந்து சத்தி எடுத்து கொண்டு பட்டு கிஸ் அடிச்சாங்க. அடிச்சா பிடிச்சி இப்படி தலையாட முடிஞ்சு கிஸ் நடக்குது எனக்கு. உங்களுக்கு கிஸ் அடிக்க நான் தள்ளி விட்டுருப்பியே. நோ நோ என்ன மைக்ல மைக்க போட்டுருக்கீங்க. அப்ப நீங்க புத்தல மன்மத ராசா அப்படியும் சொல்லலாம். பொய்ப்ப மட்டும் சொல்லலாம். ஒரு லவ் அனுபவம் தான் எல்லாருக்கும். நான் நினைக்கிறேன் வந்து மறக்காத அனுபவமா. என்ன பாக்குற பெருசா எழுத தெரியாது. ஏன்னு சொன்னா அவ ஒரு சிங்கள கேள் உண்டு. அவ்வளவு பெரிய பத்தியா எழுத தமிழ்நாட்டு தான் கொஞ்சம் எழுதி இருப்பேன். இவாக்கு மட்டும் ஐ லவ் யூ மாமா ஆட்ட ஆதரவுன்னு சொல்லிட்டு எழுதி அடிச்சு விடுறேன். கொண்டு போய் கொடுத்தேன். ஈவன் குடிக்கிறதுல இருந்து என்ன செய்யறா என்ன விஷயங்கள் செய்யறாலும் ஒரு அனுபவ படிப்பு வந்தா தான் வந்து அதுல இருந்து ஒரு இது வரும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா. அதுக்கு பிறகு வந்து நாங்க அந்த வேலையை செய்ய மாட்டோம். அப்பதான் கஷ்டப்படுகிட்டோம். கேள்விப்படுறா சூசனம் எல்லாம் கக்காவா ஒக்கா மக்கா 2 பேர் வாழான்னு சொல்லி விட்டோம். ஒரே டைம்ல 2 இல்ல கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாண்ட மாதிரி எனக்கு 2 கேள். விசையோடு விசையாடி விசையோடு விசையாடி கருமம் முடிச்ச நல்ல பாட்டு. படிச்சேன். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ஏன் இந்த பாட்டு இப்ப உங்களுக்கு ஏனண்டா ஊர் ஞாபகங்கள் வந்துட்டுதா? அப்படியும் சொல்லலாம். என்ன சொல்றது, இந்த மாதிரி பக்கத்துல வெயில் அடிச்சு கொண்டு இருக்கு. நீங்க அதை வந்து இந்த பாட்டெல்லாம் சொல்ற நேரம் பழைய ஊர் ஞாபகங்கள் வந்தது. ஊர் ஞாபகம்னா உங்களோட புத்தகம் ஊர் ஞாபகங்கள் வந்துட்டு புத்தகத்துல நீங்க செஞ்ச சில சிறுமிசை வேலைகள் ஞாபகங்கள் வந்துட்டு சில சில்லறை வேலைகள்லாம் ஞாபகம் வந்தது. சொல்லுங்க. அப்படி என்ன நீங்க உங்களோட வாழ்க்கையில முதலாவது டைம் செஞ்ச டைம் உங்களுக்கு சரியான ஒரு எக்ஸைட்மெண்ட், இத லைஃப்ல எனக்கு முதலே சொல்றத பார்த்தா இதெல்லாம் சென்சார்ல எல்லாம் கட் ஆயிடும். அந்த ரேஞ்சுக்கு போதவங்க உங்களோட லைஃப்ல முதலாவது ஒரு ட்ரை பண்ணி முதலாவது சைக்கிளோடக்குள்ள உங்களோட அனுபவம், இல்லாட்டி முதலாவது காரோடக்குள்ள வந்த அனுபவம், இல்லாட்டி முதலாவது லவ், இல்லாட்டி முதல் டைம் விழுந்தது, அப்படியான இதுகளை பத்தி சொல்லுங்க. சரியா சொல்ல சொன்னா இப்ப கார் ஓடுன சைக்கிள் ஓடுன அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. அதை விட அந்த லவ் நீங்க புத்தல மன்மத ராசா அப்படியும் சொல்லலாம். பொய்ப்ப மட்டும் சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு லவ் அனுபவம் தான் எல்லாருக்கும். நான் நினைக்கிறேன் வந்து மறக்காத அனுபவமா. என்ன பாக்குற எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு லவ் அனுபவம், ஃபர்ஸ்ட் லவ் அனுபவம் உங்களுக்கு வந்துட்டு தான். ஆஃப் கோர்ஸ் நீங்களும் ஒரு பெண் தானே. ஆண் தானே. நீங்கள் ஒரு ஆண் தானே. எத்தனை வயசுல நம்ம சொல்லு? Around 14. என்ன 90s கிட்ட bro? 80s course 90s 80s kids 80s kids yeah. And then அப்ப என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப நாளாக சைட் அடிச்சு அப்படி இப்படி இந்த கனெக்ஷன்ல வந்த கேர்ள் ஒன்று. அது தெரியும், இது மடங்கம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது ஒன்று தெரியும் தானே, லவ் ஏ அப்படின்னு இன்னைக்கு சொல்ல. ஒரு நாள் ஒரு ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச பெட்ட ஒன்று அவகிட்ட போயிட்டு ஒரு சின்ன லவ் லெட்டர் ஒன்று எழுதி ஐ லவ் யூ மாட்டேன். லெட்டர் பெருசா எழுத தெரியாது. ஏன்னு சொன்னா அவ ஒரு சிங்கள கேள் உண்டு. அவ்வளவு பெரிய பத்தியா எழுத தமிழ்நாடு தான் கொஞ்சம் எழுதி இருப்பேன். இவாக்கு மட்டும்
ஐ லவ் யூ மாமா ஆட்ட ஆதரவுன்னு சொல்லிட்டு எழுதி அடிச்சு விட்டேன். கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்தா ஓகே தென் அவன் வாங்கிட்டா கொடுக்குறேன் வாங்கிட்டு தென் பிறகு வந்து சொன்னா வந்து ஒரு நாள் உங்களோட கதைக்கணும், நீங்கள் ஒரு என்ன ஸ்கூல் முடிஞ்சதோட ஸ்கூலுக்கு பின்னால் வாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி பரிசு காத்து ஓகே தென் அப்போ நானும் எக்ஸைட் தானே ஃபர்ஸ்ட் லவ் சொல்லியிருக்கேன். போனால் அவன் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறான். இவருக்கும் எனக்கும் அவாக்கும் வந்து ஒரு வயசு வித்தியாசம். அவாக்கு வந்து என்னோட ஒரு வயசு கூட, எனக்கு ஒரு வயசு குறைவு. அவன் சொல்கிறா என்கிட்ட வந்து முரளி நீ படிக்கணும், படிக்கிற வேலையை பாரு, இந்த லவ் கியூண்டெல்லாம் இறங்காத. அவாக்கு 14 செஞ்ச மாதிரி எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றான். நான் சொன்னேன் எனக்கு அடுப்பாயிட்டு. நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னா இப்படியாட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு சொல்லிட்டு. பட் தென் எனக்கு கோவம் வந்துட்டு நானும் வந்து சைக்கிள் தானே, எங்க வேற காரா இருக்கு, 16 வயசுல சைக்கிள் எடுத்து ஸோ தென் நான் போயிட்டு போனா அதுக்கு பிறகு எனக்கு ஒரு அவரோட ஃப்ரெண்ட் மூலமா ஒரு தூது வருது. சண்டே சேர்ச்சி முடிஞ்சதோட மறுபடியும் மெயின் பாயிண்ட் வந்து ஸ்கூலுக்கு பின்னாவது மறுபடியும் எல்லாமே வந்து ஸ்கூல் இல்லாத நேரம் ஸ்கூலுக்கு பின்னால தான் சந்திக்கிறது. அதுல கொஞ்சம் பின்னால வச்சு காடு மாதிரி இருக்கு, கொஞ்சம் எல்லாம் மறைவான இடம் இருக்கு. நீ நினைக்கிற டவுன் இல்ல, வில்லேஜ் போய். சரி என்னால அங்க என்ன சரிங்க அதே காட்டு சேம் பட் டிஃபரண்ட் ரைட். அண்ட் தென் அதுக்கு பிறகு போனா அவன் சொல்றான் வந்து ஓகே எனக்கும் விருப்பம். அண்ட் தென் அவ ஒரு இல்ல அவ லெட்டர் தந்தவ. ஓகே அவ லெட்டர் தந்தவ. லெட்டர் தந்துட்டு லெட்டர் போய் பாரு வீட்டில்ன்னு சொல்லிட்டு நான் வந்தா வீட்டை வந்தா பட்டாம்பூச்சி பறக்குது, ஃப்ளைங் பட்டர்ஃப்ளை ஃப்ளைங் ஸ்டமக்ன்ற மாதிரி. ஓகே ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி இதாக இருக்கு. தென் கொஞ்ச நாள் இந்த லவ் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் வந்து ஒரு நான் ஸ்ரீலங்காவில் தெரியும் தானே, என்ன இல்லாட்டி சாப்பிட இல்லாட்டி டூர் போவாங்க. ஸ்கூல் டூர் இல்லைடா, இப்போ ஒரு ஸ்கூல் டூரும் இருக்கு. பட் ஒரு சம்மருக்கும் வந்து வில்லேஜ் டூர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சீக்கிரியா தம்புல்ல இல்லாட்டி சிவனொளி பாதமலை இதுக்கு போறது, சிவனொளி பாதமலைக்கு போறதுக்கு செஞ்சுட்டேன். அப்ப இதே நேரம் பார்த்து எங்க அப்பாவும் வந்து அந்த அந்த டூர்ல தன்னையும் புக் பண்ணிட்டாரு. அவரும் ஸ்டூடெண்ட் அவரும் படிச்சவரா? ஏன்னா அவரும் புக் பண்ணிட்டாரு. ஓகே நானும் போக போறேன்னு சொல்லி. அப்ப எனக்கு எங்க அப்பா போறது விருப்பம் இல்லை. நான் அப்பாவுக்கு சொல்றேன் வந்து அப்பா நான் இந்த டூருக்கு போக போறேன், நீங்க வரேன். அவர் சொல்றாரு உனக்கு போ விருப்பம் இல்லை, அந்த எனக்கு ஆசை எங்கால உனக்கு போ இல்ல. ஆக்சுவலி அது ஒரு 2 வேன் போனது அந்த ஊர்ல இருந்து. அப்பா இன்னொரு வேன்ல போறாரு, இவங்க இன்னொரு வேன்ல போயிடும். ரெண்டு டூரும் ஒரே நாளில் போகுது. அப்பா சொல்றாரு உனக்கு போகணுண்டா என்னோட வா. நான் தானே இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் போறாங்க, நான் அதில் தான் போவேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து காசு தரையில்லை. நான் எங்கேருந்து காசு தர்றதுக்கு வழியும் இல்லை. அப்பா அம்மாவை நம்பி வாழ்ற வாழ்க்கை தான். அண்ட் தென் அதுக்கு பிறகு நான் வந்து இந்த கேர்ள்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த டூருக்கு நான் வரமாட்டேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எனக்கு வந்து மான பிரச்சனை. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா மான பிரச்சனை எல்லாம் வந்துடும். அண்ட் தென் அதுக்கு பிறகு நான் வந்து கடைசி வரைக்கும் சொல்ல இல்லை. அவன் நம்பிக்கொண்டு தான் நான் வருவேன் தான் சொல்லி கொண்டு தான். தென் அந்த போகிற அன்றைக்கு நைட் ஈவினிங் ஐ மீன் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு அப்பா எழும்பி அடுத்த வேலைக்கு போகிறேன். நானும் வந்து எழும்பிட்டேன் அந்த நேரம் பார்த்து. அப்பாவுக்கு தெரியாமல் நான் வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போகிற இதுக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்த வாக்கு சாரி என்னால் வர கிடைக்கல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். பாய் பாய் சொல்லி அனுப்பி விட்டா அவள் போயிட்டான். ஒரு 1 வீக் டூர். அது 1 வீக் டூர். ஓகே அதுக்குள்ள அந்த 1 வீக் அவ அங்க போனதோட இதுக்குள்ள எனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட்
sorry for my no புனிதமான காதல் 16 வயசுல நினைச்சா no 14 வயசுல என்ன புனிதம் 14 வயசுல குரங்கு மரம் தாவர மாதிரி தான் ஈரம் and then அப்ப இன்னொரு கேர்ள் செட் ஆயிடுச்சு எனக்கு சந்தோஷம் ஒரே டைம்ல ரெண்டு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையாட்ட மாதிரி எனக்கு ரெண்டு கேர்ள் ஓகே அவ போயிட்டு வந்தா இவா வந்துருவான்னு சொல்லி ஓகே ஃபைன் எனக்கு நான் இவாவோட செட்டேன் ஆனா எங்கேயும் எல்லாருக்கும் ஒரு எமன் இருப்பா தெரியும் அதே மாதிரி எனக்கு ஒரு எமன் வந்து என்னோட பெரியம்மாட மகள் பெரியம்மாட மகள் இவோட கூட்டாளி யாரு முதலாவது கேர்ள் ஃப்ரெண்டா அவரே ஐயோ பாவம் இந்த ஸ்டோரியில நிறைய கேரக்டர் இருக்கு அப்படியே அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எக்ஸாக்ட்லி முதலாவது கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க ரெண்டு தோணில கவட்டே இப்படி பெப்பர் பேட் அப்ப அந்த அந்த டைம் தானே அந்த வயசு அப்படி இந்த எக்ஸைட்மென்ட் வயசுல ப்ளேம் பண்ண கூடாது வயசை ப்ளேம் பண்ண கூடாது அப்ப என்னத்தை ப்ளேம் பண்ணணும் அப்ப எக்ஸைட்மென்ட் தென் அதுக்கு பிறகு இவா வந்து என்ன செஞ்ச பெரியம்மாட மகள் போயிட்டு சொல்லிட்டா இவா இதுல இருந்து டூர் முடிச்சு வர்ற நேரம் ஓகே இவன் வந்து இங்க இவாவோடையும் கூட்டாளி ஆயிட்டான்னு சொல்லிச்சு அங்க போட்டு கொடுத்து பாரு அண்ணன்ட்டு பார்க்காம போட்டு கொடுத்துருது அப்ப நீ செஞ்ச போட்டு கொடுக்கறது ஓகே தென் அதுக்கு பிறகு போட்டு கொடுத்ததோட அவ வந்து என்னோட கதைக்கிறேன்னு சொல்லி வர்றேன் அங்கே இருந்து அவள் எனக்கு அங்கே இருந்து வர கிஃப்ட்டு அது இதெல்லாம் வந்து டூர் போயிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கா இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து சொல்கிறான் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அவாக்கு அவள் சொல்கிறா வந்து உன்னோட கதைக்கணும் வர சொல்லிட்டு அதே ஸ்கூலுக்கு பின்னால தான் அதே ஸ்கூலுக்கு அதே பத்து அப்படி பார்க்க சொல்ல டக்குன்னு நான் என்ன சொல்கிறது அவள் சொல்கிறேன் வா உன்னோட கதைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு விஷயம் வெளியே வந்துருச்சு இப்போ போனானே வச்சு வாங்குவாள் கிழிப்பாள் அவளோட ஃப்ரெண்டோட நிற்கிறான்னு சொல்கிறான் அப்போ நான் யோசிச்சேன் இதுக்கு போகிறது சரியா பிள்ளையா நான் வந்து யோசிச்சேன் ஓகே இதுக்கு போகாம வர்றது தான் என்னோட கரெக்டாக பெஸ்ட் ஏன்னா எங்கேயும் பதில் சொல்கிறது ஏன்னா அப்போ அப்படி இருக்க சொல்ல நான் வந்து அதை போகவே இல்லை அப்படியே அந்த லவ் வந்து செத்து போச்சு அப்போ அதோட அந்த லவ் முடிஞ்சது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க அதோட நான் முற்றுப்புள்ளி வைக்க இல்ல அதுவாவே ஆயிடுச்சு டூ டைமர் நான் ட்ரை பண்ண பார்த்தேன் இப்ப விஜய் சேதுபதி மாதிரி அப்படியே ஆனா அவளுக்கு இங்க ஆப்போசிட் விட்டாரு அதுல உங்களோட லவ் அப்படியே அதே மாதிரி உங்களுக்கும் லவ் இருந்திருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு உண்மையா அந்த டைம்ல எல்லாம் லவ் பண்ற ஐடியாவே இருக்கு நேரா மேட்டர் பண்ற ஐடியாவா அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா எனக்கு உண்மையா அந்த கதைக்கிற அலட்டுறது எல்லாம் பிடிக்காது எனக்கு என்னன்றாலும் ட்ரிங்க் வாக்கல அப்படித்தான் ஸ்ட்ரைட் டு தி மேட்டர் என்ன சொல்றது லவ்ன்றாலே கதைக்கணும் அலட்டணும் மேட்டர் தெரியாத எங்களுக்கு என்னன்னா கூட இருந்தது கொஞ்ச நாள்ல விளையாட்டு தான் மண்டையில அது எங்களுக்கு இருந்தது தான் பட் அந்த ஒரு 13-14 வயசுல லவ் ஒரு ஃபீலிங் வரும் தானே ஏன் வந்தது எங்கட கொஞ்சம் எங்கட கிளாஸ்ல ஃபெயில் ஆகி படிச்சது கொஞ்சம் இருந்தது அதுகளுக்கு மட்டும்தான் முத்தி கொஞ்சம் வேலண்டைன் டேக்கு காட்டு நாள் இருப்பாங்க அவனால பார்த்ததா என்ன செய்வதுன்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு லவ் செட் ஆகலன்றதோட இப்படி ஒரு பொறாமாவணுங்கள் அதே மாதிரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா 14 வயசுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுக்கு முனக்கடை இல்ல நாங்க பிளாட் அதுக்குள்ளே நாங்களும் செஞ்சாங்களே எங்க செஞ்சது லவ் 13 வயசுல ஸ்டார்ட் பண்ணி நடப்பறேன் நீ விளையாடி சரி இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க இந்த எபிசோட என்ன வச்சு ஓட்டுறோம் நாங்க வாழணும் இன்னும் வாழணும் யாரு வீட்டை போனா சாப்பாடு இருக்கணும் சோறு முக்கியம் கப்பு முக்கியம் இந்த மாதிரி சோறு வாழ்க்கை என்றாலே காதல் மட்டும்தான் அதை விட்டு எவ்வளவு விஷயம் வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றதே காதல்ல தான் வாழ்க்கை வந்து காதல் எல்லா இடத்துலயும் வந்து வாழ்க்கை ஸ்டார்ட் பண்றது காதல்ல தான் உங்களுக்கு கர்மாந்தத்துல அப்படின்னு சொல்லலாம்
போய் போகணும்னு சொல்லலாம். சரி, அதை விட்டு வேற என்ன அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது? Just ask my friend, you know. உங்களோட முதல் அனுபவம் இத தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நாள் இதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். ஏன் இப்ப இதை சொல்றீங்க? அப்படி இல்ல, இன்னொரு புதிய அனுபவம். ஆனா இது செஞ்சதால கஷ்டப்பட்ட விஷயம் சொல்லலாம். அப்படி என்ன? ட்ரிங்க்ஸ் கூட தண்ணி அடிச்சு தண்ணி அடிக்கிறது வந்து ஊர்ல இல்ல, நான் ஊர்ல இருந்து சின்னல வந்துட்டேன். ஒரு 12-15 வயசுல வந்துட்டேன். அப்ப லண்டன்ல வந்து வெரி நார்மல் அப்ப ட்ரிங்க்ஸ் பண்றது. அப்போ முதலாவது ட்ரிங்க்ஸ் சொல்லி நாங்க ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6-7 பேர் வந்து செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்டா பண்ண போறோம். தேடி பார்த்தா பொட்கா தான் நாங்க கொஞ்சம் சீப்பஸ்ட். இப்போ வரைக்கும் அதான் சீப்பஸ்ட். மனோ பொட்கா எங்களுக்கு சீப். அந்த டைம்ல எல்லாம் சில்லர் தானே, எடுத்து போட்டா கடைசியில மிஞ்சினதை எடுத்து கொட்டினா ஓஃப்லேஷன்ல தர்றது பொட்கா இருக்கு. எடுத்துட்டு 6-7 பேர் சொன்னோம். ஆனா வந்தது 2 பேர் தான். நான் கொஞ்சம் துணிஞ்ச வந்தேன். கொண்டு வாடா, தைரியமான ஆளாச்சு சொல்லு. கொண்டு வந்தா 2 பேர் தான் நிக்கிறோம். அதுவும் நீ சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பத்த இல்ல, ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு ஏரியா. டெவலப் ஆகி ஊத்தி வேலாதான் எப்படி மிக்ஸ் பண்றேன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஏன்னா 14-15 வயசு கிட்ட தான் இருக்கு. அப்ப பப்புக்கு போயிருக்க மாட்டேன், கிளப் விட மாட்டான், ஒன்றுமில். ஆனா எல்லாரும் குடிக்கிறாங்களா, என்னடா என்னடா இருக்குதுல குடிச்சா ஓகே கொஞ்சம் கெத்து தானே அந்த வயசு. ஓகே ஒரு 2 பேக் நல்லா இருக்கு. அதுவும் வந்து ஒட்கா அடிச்சா வந்து சும்மா எங்க இருந்து அடிக்கிறத பொறுத்து. அந்த டைம் 13-14 வயசுல வீட்டுக்கும் போயிடும். இருந்தாலும் அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்தவங்க தானே. அம்மா அப்பா இருந்தாலும் 5-6 மணிக்கெல்லாம் போயிடும். அப்ப எங்களுக்கு நாங்க தூங்குறதே ஒரு அப்ப சம்மர் டைம் வர ஒட்காவும் பாரு. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் இப்ப தெரியும். வெயில்ல ஒட்கா அடிக்க கூடாது, அதெல்லாம் தெரியாது. சீப்பானது ஒட்கா எடுத்தோம், அடிச்சா ஏலாது. கொஞ்ச நேரத்துல சுத்து அடிச்சிடான். நானும் விட்டு கொடுக்கலாம் சொல்லி அடிச்சு முடிச்சிட்டோம். வருது கொஞ்ச நேரம் ஏலாதுன்னு சொன்னா 2 பேரும் மாறி மாறி ஒரு பக்கத்துல இருந்து சத்தி எடுத்துக்கொண்டு அவ்வளவு தெரியுதா எடுக்கிறோம் முடியல. அது முடியலண்டா அந்த கெத்துக்கு எல்லாம் போயிட்டு எல்லாரும் அடிச்சா அதுக்கு பிறகு பிளாக் அவுட், கம்ப்ளீட்லி பிளாக் அவுட். அதுக்கு பிறகு சொன்ன 4 பேர் இருக்காங்க. அவன் பிறகு லேட்டா வந்திருக்கான். வந்து எங்களை எழுப்புறாங்களாம். எழுப்பினா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்புறேன். எதுக்கு மேல எழும்புறேன் எடுத்து 5 சாமி 6 சாமி. அவன் இட்லியில விட்டாங்க, அதுலயே பரண்டு அடிப்பு விட்டா கவலமுண்டா. ஐயோ என்ன சார் அண்டைக்கு விட்ட ஒட்கா மட்டும் ஓடும். ஐயோ வேணாம், ஒட்காக்குறதுக்கு சம்மதம். எனக்கு ஒட்கால ஒரு கெட்ட அனுபவம் இருக்கு. ஒட்கா அடிச்சு நான் கட்டார்ல இருக்குள்ள ஒட்கா ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சுனா எனக்கு அடுத்த நாள் டாய்லெட்டுக்கு வரல சரியா. இல்ல கான்ஸ்டிபேஷன் ஆயிட்டேன். அது இதனால வந்துச்சோ இல்ல அதான வேற எதுக்கு மேல வந்துச்சோ தெரியல. எனக்கு அது கான்ஸ்டிபேஷன் ஆயினோட எனக்கு நோ ஒட்கா தான் இத ட்ரிகர் பண்ணிருக்கு. இனி ஒட்கா அடிக்கிறேன். ஒட்கா வரையிலன்னா ஒக்காவா ஒட்கா கக்காவா ஒக்காவா ஒக்காவா ரெண்டுமே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சதுன்னா நான் வந்து ஒரு 10ஆம் ஆண்டு ஆல்மோஸ்ட் 15 வயசு அப்போ ஓயலுக்கு நாங்க மாற போறோம். ஓயல் லெவல் போறோம் இன்னைக்கு 11ஆம் ஆண்டுக்கு. அப்ப நாங்க குடிக்கணும் ஆசை குடிக்கணும். ஆனா குடிக்கணும் ஆசை என்னண்டு குடிக்கிற எப்படி குடிக்கிறேன்னு தெரியாது. ஆனா குடிக்கணும் அதான் மைண்ட்ல இருந்து கெத்து குடிச்சாதான் கெத்து. அப்ப நான் என்ன செஞ்சேன், உண்மையிலடா அந்த பியர் பிரஷர் உண்மை லேட்டாவும் அந்த பியர் பிரஷர் சொல்லுவாங்க. ஒருவன் வந்து அந்த எங்களுக்கு வேணாமன்று தோணும். நாங்களாம் அதுக்குள்ள ஃபிட் ஆகணும். நாங்க நிறைய விஷயம் செய்வோம். வந்து ஒரு குரூப்புக்குள்ள நாங்க ஃபிட் ஆகிறதுக்கே நிறைய விஷயம் செய்வோம். அப்ப என்ன செஞ்சோம்டா, சரி பியர் அடிப்போம். பியரு சாராயம் ஸ்ரீலங்கால அது வந்து மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும் இதுதான் போதை பொருள். அப்ப கல் போத்தல் ஸ்ரீலங்கால கல் போத்தல் இது அது விசேஷம். அது உண்டு.
ஒரு 2-3 பியரையும் எடுத்துக்கொண்டு கிளாஸ் எடுத்துக்கொண்டு போயிட்டு பீச்சில் நின்று பீச்சில் 12 மணி இருக்கும் பட்ட வெயில்ல இப்ப பியரை ஊத்திட்டு அதுக்குள்ள எங்கட நினைப்பு பியருக்குள்ள தான் இதை கலக்குறது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடு. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறோம், இதை 2டைம் குடிச்சா எப்படி இருக்கு. ஆனா குரூப்ல ஒருத்தனுக்குமே தெரியாது, அதான் மேட்டர். இப்ப குடிச்ச ஒரு நாள் இருந்திருந்தாலும் சொல்லிருப்பான் இது குடிக்கிறது. எல்லாருக்குமே புதுசு, ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம். பண்ணிட்டு நான் வேற பக்கத்து வீட்டுக்காரனா கூட்டிட்டு போனேன், அடிக்கும் பாட்டு சும்மா போனேன் பீச்சுக்கு போகணும். கொஞ்ச நேரத்தால நான் வந்துட்டேன் ஏன்னா சரியான வந்து சோஃபால படுத்துட்டேன், குப்பரை தான் படுத்துட்டேன். ஓகே, கொஞ்ச நேரத்தால அம்மா வந்து எழுப்புறா, தட்டினா அப்படி. அம்மாவுக்கும் தெரியாது, அம்மா வந்தாலே நார்மலா அம்மா அப்பா எல்லாம் இப்படி வாடா போடான்னு கேட்க மாட்டான், வா போன்னு கேட்க மாட்டான். எப்ப கோபம் வருதோ அன்னைக்குதான் வா போன்னு கேட்பான். தெரியுதே எனக்கு எழுப்பினோடனே தட்டினோடனே எலும்புண்டா அப்பயே தெரிஞ்சுட்டு சரி நடந்துட்டு பார்த்தா அப்படியே லைட்டா எழும்புறேன். பக்கத்து வீட்டுக்காரன் அம்மா நிக்கிறேன், சரி 7:30 என்ன அந்த நாய் போய் 7:30 கூட்டிட்டு விட்டேன். நான் தான் கொஞ்சம் தெளிவா வந்து படுத்துட்டு அவன் கூட்டிட்டான். எலும்பினோட அம்மா எலும்பி இப்படி பார்த்து என்ன மம்மி என்று கேட்டேன். விட்டா ஒரு அரை இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல தேவையில்ல, புரியுது, உலகமே புரியுது. நன்றி வணக்கம் சொல்லி படுத்ததுதான் அடுத்த நாள் மட்டும் காலை மட்டும் மூஞ்ச பாக்கலாம் பயமாவல. ஆனா அதுக்கு பிறகுதான் பட்டது அந்த வயசு. ஆனா சில விஷயங்கள் நாங்க செய்யறோம் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க செஞ்சு எங்களை பழகிப்படுத்திக் கொள்றோம் இல்ல. அது வந்து எங்களுக்கு ஒரு பிற்காலத்துல நாங்க ஒரு 20-24 வயசு வரக்குள்ள அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பலதும் கற்று மர இருக்குது. உண்மைதான் நீ சொல்ற வந்து இப்ப சின்ன சின்ன குழந்தையா இருந்தாலும் வந்து திடீர்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு தப்பா செஞ்சுட்டு தான் அதுல இருந்து தான் புதுசா ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கொள்றேன் சொல்றவாரு நெருப்புள்ள விரல விட்டா சுடுமன்ற விட்டு பார்ப்போம். அப்ப அது மாதிரி இந்த பல விஷயங்கள் நான் கற்றுக்கொள்றது வந்து அனுபவம் மூலமா ஷேப்பிங் அப் எல்லாரையும் வந்து எல்லாரும் மோஸ்ட்லி வந்து பீப்புளா எல்லா ஆக்கள் சொல்றது வந்து ஐயோ இவன் பாரு அந்த குடிக்கிறான் இது செய்யறான் அது செய்யறான்னு சொல்லி. பட் ஈவன் குடிக்கிறதுல இருந்து இப்போ என்ன செய்யறா என்ன விஷயங்கள் செய்யறா ஒரு அனுபவ படிப்பு வந்தா தான் வந்து அதுல இருந்து ஒரு இது வரும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா அதுக்கு பிறகு வந்து நாங்க அந்த வேலையை செய்ய மாட்டோம். இல்ல பாரு இந்த முதலாவது அனுபவம் கார் ஓடுற அனுபவமே வந்து இப்படித்தான் இதே மாதிரி தான் இருந்தது. இதே ஃப்ரெண்ட் நான் ட்ரிங்க் பண்ண ஃப்ரெண்ட் சொன்னேன், அதே ஃப்ரெண்ட் தான் அந்த நான் ட்ரிங்க் பண்றான். ஸோ ஒரு 17-18 வயசு இருக்கும். அவன் கார் லைசன்ஸ் எடுத்துட்டான், எனக்கு லைசன்ஸ் அப்ப இல்ல. அப்ப எனக்கு இவர் பழகுறான், எனக்கு டிரைவிங் பழக்கிறான். அப்படி முதல்ல போயிட்டு ஃபுல்லா இதே மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தோடனே அவன் ஓடுவான், நல்லா கார் ஓடுவான். ஓடினோடனே நான் எனக்கு ஓட தெரியாது. அப்ப நான் சொன்ன அவட இன்ஸ்ட்ரக்டரை புக் பண்ணிருக்கேன்டா பல என்னது இன்ஸ்ட்ரக்டர் நான் பழக்கிறேன், அவன் நான் இருக்கேன் என்ன என்னடா 2 கியர் இத முன்னுக்கு பிடிச்சா சரிதானே, 2 பேக் அடிச்சா போனா போய்கொண்டு ஓகே கியர் போடு 2 இங்க ஒரு கை பிடிச்சுக்கணும் தான் ஓகே. அப்ப அதுக்குள்ள இடையில சொல்றான் ஒரு கிளாஸ் கொண்டு வருது. என்னடா கிளாஸ் டிரைவ் பண்ணக்குள்ள தண்ணி அடிச்சு கொண்டு போனா தான்டா கெத்து. எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்படி கிடைச்சிருந்தா இது நல்லா இருக்கு, அது வரும் பிறகு முதல்ல எடுத்துட்டு ஓகேடா வை நாட் இப்ப எல்லாம் அந்த பொட்கால எல்லாம் தாண்டி வந்துட்டோம். 4 வருஷம் ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதானே டிரைவ் பண்ணக்குள்ள அவன் பிடிச்சு கொண்டு தான் வருவான். ஓகே பிடிச்சு கொண்டு வந்தா இன்னொரு கை வருது தம்மோட, தம்மு மடிச்சு கொண்டு போனா தாண்டா இன்னுமே இருக்கிறதே 2 கை தானே. நான் என்னடா மான்கராத்தே அப்ப இஞ்ச ஒரு இதையும் பிடிச்சிட்டு முதல் தரம் ஓடுறோம். அப்ப இதுல பிடிச்சா இதை யாரா பிடிக்கிறது 2யும் பிடிச்சி ஓடிக்கொண்டு சொல்றா இப்ப அமர்ந்துடாண்டா போகுது. போனா லண்டன்லடா இப்ப இங்க மாதிரி எல்லாம் நிறைய ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது, அங்க 2 பக்கமும் கார் பார்க்கிங் இருக்கு. சொன்னா ரைட் அடு இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிதான் ரைட் அடு லெஃப்ட் அடுன்னு சொல்லுவாங்க. ரைட் அடு ஒரு இஞ்ச 10 இஞ்ச பக்கம் இஞ்ச வைக்கிறது
எடுத்து ஒட்டிக்காத ரைட் எடுத்தா உள்ள போகுது. அப்ப இந்த நல்லா தானே போய் கொண்டிருக்கு. வந்துட்டா டேய் இதுக்குள்ளாண்டா ஃபாஸ்டா போகணும். விட்டவன் பிடிச்சி 3 காரோட பார்க் பண்ணிருக்கு கார். பார்க் பண்ணிருக்காங்க. சட்ட சட்ட சட்டன்னு அடிச்சு அவன்கிட்ட போனட்டு எல்லாம் தூக்கி. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது யாருடா. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது நான் இன்ஸ்ட்ரக்டர் இல்லைண்டு. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது நான் இன்ஸ்ட்ரக்டரே இல்லையா. சரியான மனநிலைக்கு அப்ப நான் டக்குன்னு சொன்னேன் நம்மளுக்கு ஐயோ ட்ரிங்க்ஸ் சிகரெட் நோ தேங்க்யூ இறங்கிட்டேன். இறங்கினா யார் ஓடுறது இவர்தான் ஓடணும். அப்ப இன்னும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அவனுக்கு உணர்த்து வாங்கிட்டு இழுத்து கட்டி வச்சுட்டு போறான். போய் கொண்டு வந்ததுண்டா ஓரளவுக்கு தூரம் அந்த மிச்சம் எங்களுக்கு குறையிடம் தானே மிச்சம் தாண்டி அந்த ரோட்ல போய் கொண்டு இருந்தா கூவிச்சு பின்னுக்கு கூவிச்சு மாமா சும்மா வந்தா நீ ஒன்ஸ் ஐ பண்ணா சரி என்று அப்பதான் கத்த வலிக்கிட்டான். கேள்விப்படுறாத தூசணம் எல்லாம் என்ன பண்ண போறேன் நான் என்ன பண்ணி வச்சிருக்கான். நல்ல ஏதோ ஒரு நல்ல காலத்துக்கு அவன் ஏதோ தாண்டி எங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி அவனை போயிட்டான். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இப்ப நாங்க ஒரு டைம்ல நிறைய பாட்டுகள் கேட்டு வந்திருக்கோம் சின்ன வயசுல. அப்ப எல்லாம் இலக்கியத்துவமாக இலக்கிய நடையோட இருக்கு பாட்டு. ஆனா ஒரு வயசு தாண்ட அர்த்தங்கள் அதுல புரிய டபுள் மீனிங் பாட்டுகள். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு இதத்தானா இவன் சொல்லியிருக்கான் அந்த பாட்டு மூலமா. இவ்வளவு நாள் கேட்கல சாதாரணமா இருக்கு. உதாரணம் சொல்றேன். இப்ப இது அன்பே அன்பே குல்லாது அதுல ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் ஈஸியா அதுல நான் சொல்றேன். இப்ப இந்த பாட்டு இந்த மாதிரி பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து பஞ்சன் கஞ்சன் தலை சுற்றி போனேன். அடடா இதத்தானா இவன் சொல்லியிருக்கான்ன்றது என்ன நினைச்ச நீ சொல்ல. உங்க 2 பேருக்கும் தெரியாது. இல்ல எங்களுக்கு தெரியும். அப்ப நீ என்ன நினைச்ச? அப்ப நான் நினைக்கிறதுக்கே இல்லையே, நினைக்கவே இல்லை. எழுப்பி பார்த்தா ஏதோ இருந்தது தலை சுற்றி போயிட்டு நினைச்சேன். அந்த விடல பருவத்துல ஏதோ ஒரு நல்ல பாட்டு கேட்கிற மாதிரி தானே போதானே அந்த வரிகள் ஆராய்ச்சி போக்குல அட இதத்தானா இவன் இந்த நாராசம் முடிச்சவங்க இப்படி நாராசமா சொல்லியிருக்கு. அப்பதான் நாங்க என்ன சொல்றது நீங்க வளர்ந்து வர்றீங்கன்னு இதுக்கு அப்படியான உங்களோட பாட்டுகள் ஏதாவது இருக்கு? அப்படி ஏதாவது மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியாறு மாலையிலே பரிமாற என்ன இருக்கு? சாப்பிடுறதுல என்ன இருக்குது? மாங்கனியல் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. ஈவினிங்ல சாப்பிடுவாங்க. நல்லா I'm just giving to my viewers to decode it. நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன். Viewers has to say something. ஈஸி. ஆனா இதுல கண்டுபிடிக்கலாம். உரளு ஒண்ணு அங்க இருக்கு, உலக்கு ஒண்ணு இங்க இருக்கு. படிக்க தெரிஞ்சா நீ பண்றானே. உலக்க ஒண்ணு இங்க இருக்கு, நெல்லு குத்த நேரம் இல்ல. முதலா பாட்டு நான் கண்டே பிடிக்க. அந்த டைம் சின்ன நல்ல பாட்டு இது வந்தா நான் அந்த டைம்ல இந்த வாய்ஸ் இல்ல, அந்த டைம்ல பாட்டு படிச்சு கொண்டிருப்போம். உண்மையிலேடா இப்ப கேட்டா கேவலமா இருக்கட்டே, இதுக்கு கூட உனக்கு விளங்கல. 15-16 வயசுல அப்ப நான் படிக்கிறது, நான் வந்து எப்ப படிக்கிறது வந்து இந்த ஊர்ல எல்லாம் நெல்லு குத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குது இல்ல உலக. அதுக்கு பிறகு சொன்ன பிறகுதான் என்ன மீனிங். ஐயோ இதைத்தான் நான் எல்லாருக்கும் முன்னுக்கு படிச்சு. இந்த ராஜராஜ சோழன்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு? புல்லாங்குழல் தள்ளாடுமே. அத மட்டும் நீ சொல்லிருக்கலாம், பிள்ளைங்க இருக்கு. அதுல அர்த்தமா இப்ப மட்டும் தெரியும். பாட்டா படிச்சிருந்தா சொல்லி இருப்பேன் அர்த்தம் சொல்லிட்டு. நீ தன்னான தன்னான தன்னா என்ன உனக்கு புல்லாங்குழல் தள்ளாடுது பொன்மேனியோ அது சொல்லல. பாட்டாவே பாடி
இடையில மானே போட்டு ரைட் ஓகே ட்ரிபிள் எக்ஸ் டபுள் எக்ஸுக்கு போகாம அடுத்த டாபிக் இது கொஞ்சம் நல்லா இருக்கு வேற பாட்டு மைண்டுக்கு வரல ஐயோ ப்ரிப்பேர் தனி எபிசோடா செய்யலாம். ஏன்னா உண்மையில சில விஷயம் தான் பாரு. இப்ப நீ சூப்பர் சிங்கர் எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் பாட்டு படிங்க. ஆனா அந்த பாட்டு இப்ப நாங்க பெரிய ஆட்களுங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே இது இப்படி அட இப்படித்தானே படிக்கும். ஆனா அவங்க இப்ப நாங்க சின்ன மாதிரி பாரு இந்த சின்ன விஷயம் கூட எங்களுக்கு தெரியல விடலையா இருந்தோம். அவ்வளவு அப்பாவியா பச்சை பிள்ளையாவே இருந்திருக்க சூப்பி கொண்டிருக்கிற டைம் வரல. பாட்டுலயே போகுது வருது இல்லையே. வேற ஒரு ஸ்டோரிக்கு வாங்க அடுத்தது. இப்ப நீங்க ஏதாவது சொல்லுங்க உங்களோட வெளிநாட்டு அனுபவங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு இப்ப உங்களோட புத்தளம் சிட்டில இருந்து யுனைடெட் ஸ்டேட்ல கலிபோர்னியால இருந்து இங்க ஏதாவது சின்ன கிராமங்களுக்கு பிறந்து வந்திருக்கு. அதுல ஒரு மெயின் சிட்டில இருந்து லண்டன் கிராமத்துக்கு வந்து அங்க டேட்டிங் போன அனுபவம் இருக்கு. டேட்டிங் போனீங்க? டேட்டிங் போனீங்கன்னா அவ்வளவு பெருசா ஐ அம் இன் லண்டன். ஓகே புத்தளத்திலே மன்மராசாண்டா லண்டன்ல சொல்லையா கேளு நாராசமா இருக்கும். அந்த நேரம் வந்து ஏன்னா இன்டர்நெட் வந்த புதுசு தெரியுமா வச்சு ஏஓஎல் எல்லாம் மட்டும் சவுண்ட் கிடையாது. அப்ப அதுல அந்த நேரம் வந்து என்ன சொல்றது தமிழ் பேலண்ட் சொல்லிட்டு ஒரு இது தமிழாக்கு வந்து கனெக்ட் ஆகுறது இது உண்டு. அதுல ஒரு கேர்ள் ஒன்று செட் ஆயிடுச்சு. அப்ப அந்த கேர்ள் காய்ச்சியா ஓகே ஃபோட்டோ ஒன்று அனுப்புனது வந்து ஷீ லுக்ஸ் குட் யூனோ யங் கேர்ள். அப்படி ஐ எம் ஆல்சோ யங் தட் டைம். அந்த நேரம் வந்து நானும் யங் தான். அப்போ ஃபோட்டோ அனுப்புனா ஓகே நைஸ் கேர்ள் குட் லுக்கிங். தென் இதை அவளோட கதைப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் காலமாக ஒரு 2-3 வீக்ஸாக காய்ச்சிட்டு டேட்டிங் செட் பண்ணிட்டோம். டேட்டிங் செட் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து லண்டனில் ஈஸ்டாம்ன்ற ஒரு இடம் இருக்குது. ஈஸ்டாமில் போயிட்டு அங்கே வந்து ஓகே நான் ஃப்ரெண்டுக்கு சொன்னாலும் மச்சான் நான் இன்றைக்கி வரேன் இப்போ டேட்டிங் ஒன்று இருக்குது டேட்டிங் போக போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் இன் லண்டன். ஓகே அண்ட் தென் ஓகே சரிடா வான்னு சொல்லிட்டு அவனும் வந்து எனக்கு நீ டேட்டிங் போ எனக்கு ஒரு அலுவல் இருக்குது நான் அவன் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். வந்து தென் அங்கே போனால் அந்த அந்த டைமுக்கு வர சொன்னது வந்தால் நான் அதில் போய் நிற்கிறேன். ஓகே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஈஸ்டர்ன் வர சொன்ன கேள் ஒரு கார் ஒன்று வந்துச்சு. ஒரு சின்ன குட்டி கார் ஐகோ மாதிரி அந்த மாதிரி கார் ஒன்று தான் வந்தது. வந்தா உங்க கார் பக்கத்துல நின்று தேவதை மாதிரி ஒரு ஆள் இறங்கி அப்படி தாண்டா அப்படியே வெள்ளையா ஒரு முடியெல்லாம் பிறகு அப்படியே அப்படி இருந்தா பரவாயில்லை. பார்த்ததும் அந்த பாடி ஷேவிங் வேணாம் விவேக் சொன்ன மாதிரி பழைய டயரா இருக்கும்போது ரொம்ப அடி வாங்கிருக்கேன். ஓகே அண்ட் தென் வந்து சொன்னா ஏறு ஏறு அப்ப நீங்க உடனே சிஸ்டர் எங்க போய் இருப்பீங்களே இல்ல பங்கா இருக்கு எங்கட ஃப்ரெண்ட் தெரியாதா அப்படி எல்லாம் சொல்ல இல்ல. அப்ப ஐ ஜஸ்ட் த்ரிஷா மாமி பாட்டு படிச்சா வந்துட்டோம். சரி ஏறா கார்ல அந்த போட்டோ இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அந்த போட்டோக்கும் அவன் அனுப்பின போட்டோக்கும் அதுக்கும் வந்து யூனோ 99% இது இல்லடா இல்ல. 1% சரியா இருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஏதோ ஒரு பர்சன்ட் சரியா இருந்திருக்கு. அப்ப அது பொய் இல்ல தானே. ஓகே அது பொய் இல்ல. அதோட தென் she said okay வா ஏறு ஓகே ஃபைன் நான் ஏறினா கார்ல. அண்ட் தென் கார்ல ஏறிட்டு நான் யோசிக்கிறேன் வந்து what the heck you know ஏறிட்டன் do I have to continue this என்ன மைண்டுக்குள்ளே ப்ளே பண்ணிக்கொண்டே இருக்கு. தென் அவன் வந்து இதில் என்ன சொல்கிறது காரில் ஓடிக்கொண்டே இருக்கான். நான் சொன்னேன் எங்கே போகிறான்
இரு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போனது எனக்கு வேற உண்மையில சத்தியமா ஃபர்ஸ்ட் டேட்டிங் லாண்டர்ல எனக்கு பயம் வேற இருந்தது. ஏன்னா லைக் வாட் ஹேக் பேஷி டேக்கிங் மீன்னு சொல்ற பயம் இருந்தது. அப்ப போய்கொண்டே இருந்தாலும் ஒரு குருட்டு தைரியத்துல போய்கொண்டே இருக்கலாம். ஹாப்பி எண்டிங் ஹாப்பி எண்டிங் இருக்கும். பேருக்காச்சும் போகலாம். ஓகே எனக்கு கோழி குருடா குழம்பு Then I was so surprised. Then அங்க போயிட்டு லண்டன் போனது வந்து லண்டன் ஓட்டு அரினாக்கு. அப்ப அதுக்கு போயாச்சு. ஓட்டு அரினாக்கு. உனக்கு தெரியுமாடா ஓட்டு அரினா சொல்றத பாக்க தெரியுது. ஓட்டுல என்னத்துக்கு போனீங்க? And then அப்ப கார் ஓட்டு அரிங்க அப்பதான் ஃபுல் ஃபிகரையே பாக்குறேன் நான். நோ ஏன்னா எலும்பு கார் ஓட்டு இறங்கினா தானே தெரியும். அதுக்கு மேல ஒன்று சொல்ல when I say it about it's not good. அப்ப அதனால அந்த அந்த பாட்டை ஸ்கிப் பண்றேன். ஓகே அப்ப and then ஓகே லெட்ஸ் வா போவோம். உள்ள என்ன அங்கே தியேட்டர்ஸ் அந்த அப்படி ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஒரு இதுக்குள்ளே இருக்கு. தென் நான் போனேன் எனக்கு பசி உண்மையிலே ரொம்ப தூரம் இருந்து வந்தேன். பசி அந்த பசி எல்லாம் இந்த பசி கட்ட தூரம் போயிட்டு எனக்கு இருந்தது வயிற்று பசி மட்டும்தான். இப்ப தென் அதுக்கு பிறகு தென் அங்கே போயிட்டு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வந்து ரெஸ்டாரண்ட் போனால் தாய் ரெஸ்டாரண்ட். நமக்கு தாய் கறின்னு சொன்னதோட நான் பார்த்தேன்னா வந்து ஓகே கறி தானே, கறி இருக்கு சோறு இருக்கு. நமக்கு என்னதான் இருந்தாலும் என்ன இதா இருந்தாலும் நம்ம கறி சோறு ரொம்ப முக்கியம். சாமியோ சோறுன்ற மாதிரி முக்கியம். ஐ ஆர்டர் that and then she ordered something else and then நான் ஒரு பியர் ஒன்று ஆர்டர் பண்ணி அவ ஒரு வைன் ஒன்று ஆர்டர் பண்ணா. அப்போ அதை குடிச்சிட்டு இருக்குன்னாங்க. அண்ட் தென் பிறகு நடத்த ஓகே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிட்டேன், இதை சரிப்படுத்தணும்னு சொன்னா அவன் இன்னும் அழகா தெரியும்னு சொன்னா இன்னொரு பியர் வாங்கி அடிக்கணும். இன்னொரு பியர் வாங்கி அடிச்சிடறாரு. ஓகே அடிச்சுறீங்க வெறியேற்றிட்டேன். இந்த டே எப்படியாச்சும் கடத்தணும். வந்துட்டேன் சிச்சுவேஷன்ல இருக்குன்னா இந்த டே எப்படியாச்சும் கடத்தணும். தென் எல்லாம் அடிச்சு பண்ணி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர நேரம் சொன்னா வா வெளியே போயிரு தம் அடிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு வேற லெவல். அண்ட் தென் ஓகே ஃபைன் வா லண்டன்ல நாங்க பார்க்காத கேர்ள்ஸ் தான், பட் எல்லாரும் தம் அடிப்பிட்டு தானே கொஞ்சம். அப்ப ஒரு தம்மையை அடிச்சுட்டு தென் இப்ப எங்க போகணும் தான் ஓகே சினிமா போகணும் சார். ஓகே ஃபைன் சினிமா போறோம். அங்க போனா அயன்மேன் படம் ஓடுது. ஐ சைட் டேட்டிங் தான் எப்படி போகுது. வா வாட் அ சூப்பர் படம். த ஃபர்ஸ்ட் டைம் அயன்மேன். ஏன்னா அயன்மேன் ரொம்ப நாளாக பார்க்கிட்டு இருந்தேன். பட் அது ஓடுது. நான் அயன்மேனுக்கு எனக்கு ஆக்ஷன் மூவி பிடிக்கும். ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும். ரொமான்டிக் சில செத்து போச்சு ரொமான்டிக். பட் ஆக்ஷன்ல போய் பார்ப்பட்டு சொல்லிட்டு தென் படம் போயாச்சு. அயன்மேன் ஓடுது. தென் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கேன். தென் ஒரு படம் தொடங்கி ஒரு 5 minutes இருக்கும். And she was என்னையே பார்த்துக்கிறேன் ஏன்னா தென் அவன் என்னையே பார்த்துக்கொண்டிருக்கா. நீங்க படத்தை பாக்குறீங்க அவங்கள பாக்குறேன். நான் கேட்டேன் நீ Iron Man அங்க சரி ஹிட் யாரு பக்கத்துலயே மேடா பிரிட்டிஷ் we talk like that. நான் கிட்ட கேக்குறேன் நீ என்னைய பாத்துக்கிருக்க படத்தை பாருங்க. அவன் எனக்கு நீ என்ன படம் பாக்கியா வந்தான்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்கறான்னு கேட்டிருக்காங்க. நாங்க வந்து படத்தை பாப்படல ஏதாவது சொல்லாதது இப்படி இருந்திருக்கு. இவர் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு அது பக்கத்துல. ஓகே அப்படியே படம் பார்த்துருந்தா
அப்ப பார்த்துட்டு இவ இப்படி திரும்பணும் பட்டுன்னு கிஸ் அடிச்சாங்க. அடிக்கா பிடிச்சி இப்படி தலையாட பிடிச்சி கிஸ் நடக்குது எனக்கு. உங்களுக்கு கிஸ் அடிக்க நான் தானே தள்ளி விட்டுருப்பீங்க. நோ நோ என்ன வாய்க்குள்ள மயக்க போட்டுருக்கீங்க. எப்படியாப்பட்ட நாத்தமாயா இருந்தாலும் நீ சொன்ன மாதிரியே வாய் நாத்தம் மஜ்ஜி செம்ம நாத்தம் கிஸ் அடிச்சா ஓகே அடிச்சிட்டா ஒன்னும் செய்யலாது ஃபைன். கிஸ் அடிச்சு முடிஞ்சு அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே I said give me a second, I'm going to bathroom and come back. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டு பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வாயிடலாம் கழுவி துப்பிட்டு நான் அப்பயும் யோசிக்கிறேன் நான் இப்படியே விட்டுட்டு ஓடிடுவோமா. எங்க ஒரு மணி அடிச்சு அவனுக்கு 2 மணி அடிச்சுதான் பழைய வில்லன் குரல் கேட்டிருக்கு. கோழி குருடால எனக்கு எனக்கு என்ன சொன்னால் எனக்கு அந்த அப்படி ஒரு பிரேக் பண்ணிட்டு போகணும் விருப்பம் இருக்கு. அப்ப அப்ப நான் வந்து திரும்பி வந்துட்டேன். ஓகே வந்து கேட்கிறேன் என்ன பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் செஞ்சாரு நீ வேற நானே ஒன்னே விட்டுட்டு ஓடி போறேன் பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு தென் அப்படியே படம் முடிஞ்சிட்டு தென் நான் சொல்றேன் வந்து என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. கேள்விகள் எல்லாமே பாட்டு வரியாவே இருக்கு. என்ன செய்ய போகிறாய் அதே அதே வந்து எனக்கு ஒரு ஐ நோ குட் பிளேஸ் லெட்ஸ் கோ தேர்னு சொல்லி ஓகே சரி வா போம். திரும்பியுமா மறுக்காம இருக்கா அப்பயும் இல்லைன்னு சொல்ல பாருங்க. அங்க ஒரு காதுல ஒளிச்சு கொண்டே அண்ணனுக்குள்ள ஒரு டார்க் சைட் இருக்குது. எவ்வளவுதான் ஒரு நல்ல இது இருந்தாலும் ஒரு டார்க் சைட் அங்க இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கு. நோ நோ விட்டுறாது விட்டுறாது விட்டுறாது. It's not the dark side, it's a good side. என்ன சொல்றது ஓகே தேவையில்லாம ஒரு ஆள இது அவமானம் டிஸ்கிரிமினேட் பண்ண வேணாம். அப்படியா ஓகே அப்ப அப்படியே போய்கொண்டிருக்கேன். நான் சொன்னேன் வந்து ஓகே சரி போகணும் சொல்லி கார் எடுத்துக்கொண்டு போறேன். அப்ப நான் சொன்னேன் வந்து எனக்கு வந்து இவ கட் பண்ற எப்படின்னு சரியா தெரியல. தென் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் போட்டேன் மச்சி எனக்கு கால் மீ அண்ட் தென் சை யூ நீட் டு கம் நவ் சொல்லிட்டேன். அந்த நாய் சொல்லுது எப்படி தெரியுமா எனக்கு அடே நான் வீட்டுல இன்னும் வர இல்லை நீ ஆடு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு எனக்கு கட்டுப்பு வேறு சரியா. இவனுக்கு கோல் அடிக்க சொன்னா அவன் மெசேஜ் போடுறான் எனக்கு வந்து நான் நீ ஆட கொஞ்ச நேரம் இருந்துட்டா நான் வந்து 6 மணிக்கு மேலே தான் வீட்டை வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் வந்து இவனுக்கு எப்படி இது தப்பு எடுத்துக்கு மிஸ் கால் அடித்தேன். நானும் இந்த தடவை மிஸ் கால் அடிக்கணும் ஃபோனை வைக்கிறேன் மிஸ் கால் அடிக்கிறேன் ஃபோனை அவன் வந்து எனக்கு கால் என்னடா அம்மா நீ ஃபோன் அடிச்சு கொண்டு வர இருக்க இடத்துல நான் சொன்னேன் அப்படியா மச்சா வந்துட்டியா இந்த வாரம் பக்கத்துல தான் இருக்கு மச்சா இப்ப வந்துருவேன் எங்கேயும் போயிடாத வந்துருவேன். அவன் தூத்துறதால அவன் என்ன தூசுறதால பேசுறான் அந்த பக்கத்துல. திருச்சியாகிட்டு சொன்ன ஃப்ரெண்டு வந்துட்டானா நான் அதேதான் திருச்சா. ஓகே அவ வந்து யாரு பேர் திருச்சாண்ட வச்சது அவையே வச்சாதான் முடியும். அப்ப ஓடிக்கொண்டு இருந்த அடிச்சா பிரேக் அடிச்சு கார ஒரு திருப்பத்துறா கீட்டுச்சு எனக்கு தெரியும். ஓகே கட்டுப்பாயிடுச்சு அதோட சொல்லிட்டு ஓகே மேபி அவருக்கு வந்து சென்ஸ் பண்ணிட்டு தெரியல. அவளும் ஒரு பெண்தானே கோவமெல்லாம் இவ்வளவு நேரம் சென்ஸ் பண்ணாலும் இப்ப சென்ஸ் பண்ணிட்டான். அவளும் ஒரு பெண்தானே காரை திருப்பிட்டு ஈஸ்ட் டைம்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு போயிட்டேன். நான் என்னோட இறங்கி ஒரு 2 ஸ்டெப் 5 ஸ்டெப் வச்சுட்டு பண்ணுவாங்க மறுபடியும் கால் வருது when do you want to meet me again. அப்படி என்னையோ காட்டுறீங்க நீங்க. எவ்வளவுதான் இது ஓப்பனா கதைச்சாலும் சில விஷயங்கள் நீங்க இதுல மறைக்கப்பட்டிருக்கு என்று நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த படத்துல நீங்க பாத்ரூம் போயிட்டு அரமணத்தியால வந்த டைம்லயும் we never know what happened. அப்படி பாத்ரூம்ல என்ன அந்த கொஞ்சம் மறைச்சிருக்கிற மாதிரி தெரியும். கிறிஸ்டோடே நீ மறைச்ச மாதிரியும் இருக்கலாம். But whatever it is, not really, but அங்க போயிட்டு வந்து செய்யறதுக்கு because I know when something excites me, எது என்ன எக்ஸைட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். So yeah, already நான் வந்து அவாய்ட் பண்றேன். நீ வேற பாத்ரூம்ல போயிட்டு இதுக்கு and then அதுக்கு பிறகு and then அவ வந்து லைக் பிறகு வந்து ஓகே நான் வந்து சொன்னேன் ஓகே I will contact you later ன்னு சொல்ல ஆனா அவ விட்றா இல்லை திரும்ப கோல் அடிக்கிறா. இட்ஸ் லைக் you know one of those toxic girlfriend அது மாதிரி ஒரு சீன் திரும்ப அடி கோல் அடிச்சா love ஆயிட்டு லைக் love ஆயிட்டு நட்பில்லையே அப்படி போகவே இல்லை கடைசி மட்டும். அப்ப நான் வந்து என்ன இழுக்குற எங்க போய் திருப்பி எவ்வளோ நோ அப்ப திரிஷா இப்ப எங்க கடைசியில திரிசால நான் தரா திரிஷா எங்க கதையை சொல்லுவாங்க and then I was like and then கடைசியில okay 2 days or 1 day later then she started text me and okay if you don't like me and said that's your loss and she said that that's your loss. Yeah, that's your loss if you don't like me. I know you don't respond to me. That's your loss. It doesn't bother me. And okay baby. அப்ப எனக்கு அப்படியே கேட்டுக்கவே கடுப்பாயிடுச்சுன்னா இப்ப அந்த திராட்சம்பழம் கிடைக்காத நிறைய இப்படிதான் இது புளிக்கும்னு சொல்லிட்டு இருந்தது. ஐ சென்ட் தட் மெசேஜ். இப்ப வந்து ஐ ரிக்ரெட் இட். ஐ ஷுட் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்க தேவையில்லைன்னு எப்படி நினைக்கிறேன். அப்படி நீங்க அந்த நேரம் கடுப்புல அதான் இப்ப திராட்சப்பழம் கிடைக்க நிறைய இப்படித்தான் சொல்லிச்சா அது பொழிக்கும்னு சொல்லிக்கிட்டேன். இட்ஸ் ரியலி ரியலி ஒரு ரொம்ப டச்சிங்கான உன்னதமான ஒரு காதல் ஸ்டோரி. நக்கிட்டு போன மாதிரி கொஞ்சம் இருங்க நீங்க 2 பேரும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களே இல்ல இப்படியான ஸ்டோரி எல்லாம் நல்ல அற்புதமான உங்கள மாதிரி புனிதமான ஸ்டோரி இல்ல. உங்கள நீங்க சொல்றதெல்லாம் சரியான அதே புனிதத்தை ஏன் நம்ம அப்படி போனது ஒரு புனிதத்தையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது செம்மையம். ஏன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்டோரி நடந்திருக்கான். சொல்றது கேளு. நீ வந்து இப்ப நாளைக்கு பஞ்சாதி ஏதோ பிரச்சனை பட்டு சொல்லிட்டு சொல்லாத. அப்படி இல்ல சொன்னா ஓவர் நாராசமா இருக்கு. நாராசமா இருக்கு. எல்லாமே வந்து மேட்டர் ஸ்டோரியா. அதுதான் வேற என்ன இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வேற இந்த லவ் கிவன்லாம் ரொம்ப குறைவு என்னவோ தெரியல. நாங்களும் பண்ணல, எங்களை யாரும் பண்ணல. உங்களை மாதிரி மன்மதராசா மாதிரி இருக்கல, ஊர்ல இருக்கல. ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்தியாவோட எபிசோட் என்னைய வச்சு ஓட்டுறாங்க. இந்த எபிசோட் மட்டுமா? ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்லாம சத்தம் இல்லாம இந்த எபிசோட என்னைய வச்சு ஓட்டுறாங்க. வேற என்ன அனுபவம் வாழ்க்கையில் முதலாக என்ன அனுபவம் சொல்லிட்டு யார பாக்குறது கேக்குறான். உனக்கு பூரிப்பு கொடுத்த அனுபவமே இல்ல. என்ன செத்து போன மரம் எனக்கு பேச பூரி கொடுத்த அனுபவம் மட்டும் இருக்குது. பூரி பழம் கொஞ்சம் சைக்கிள் அவனுக்கு அனுபவத்தை சைக்கிள் அதோடு எல்லாருக்கும் கவுண்டர் கொடுத்து அதுதானே ஓட்டி கொண்டே இருக்காது. புதுசா நீ தான் தைரியமான சொல்ல. அவர் சுத்தி கொண்டிருக்கிறபடியா நினைக்கிற மாதிரி இல்ல, உண்மையாவே பொங்கடா உங்களையும் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறதா. ஓகே, இதோட உங்களோட அனுபவத்தோடய புனிதமான காதலை அதோடய நாங்க
உதவி செய்யறது சரியா இருக்கு. நீங்களாச்சும் சொல்லுங்க சார். சரியா அந்த ஊர்ல இருந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை விட லண்டன்ல இருந்தது டைட்டானிக்ல ஜெக்கும் ரோஸும் புனிதமான ஒரு லவ் ஸ்டோரி. கேட்க நல்லா இருந்தது, உண்மையா நல்லா இருந்தது. ஆனா இத வெளியே சொல்லிடுறாங்க. அந்த த்ரிஷாவை எங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு நீங்க 96 மாதிரி ஒரு படத்துல வர்ற மாதிரி அந்த த்ரிஷாவை தேடி நீங்களும் ஒரு திரும்பி ஒரு சேர்ந்து பஸ்ல டிராவல் பண்ணி நீங்க அவையோட கூட தியேட்டர்ல உட்கார்ந்து அயன்மேனுக்கு பதிலா இந்த மேனை விட்டு கொஞ்சம் வாய்க்கிலேயே மத்தவனுக்கு அட்வைஸ் சொல்றது நீங்களே ஏதாச்சும் செய்யுங்க. இல்ல நீங்க செய்யறதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவோம். நீங்க இந்த முறை த்ரிஷாவை இப்படியே கண்டுபிடிச்சு இந்த வோல்வர்ஹாம்ப்டனா எங்க இருக்கிறாங்க, அதுக்குள்ள எங்கேயா தேடினா த்ரிஷா கிடைப்பா. த்ரிஷா அங்கேயும் போயிருக்க மாட்டா, போற மாதிரி இல்ல. த்ரிஷா நீங்க குரலை கேட்க மட்டும் அந்த சிவாஜி ஒரு படத்துல, சிவாஜியும் ராதாவும் ஒரு படத்துல முதல் மரியாதை ராதா வந்து சின்ன போட்ட, இவர் சிவாஜி வந்து கிளட வயசானவன். அவ வந்து கடைசிய மட்டும் உயிரை பிடிச்சிட்டு இருப்பா, இவர் குரலை கேட்க மட்டும். அப்படியெல்லாம் இல்ல, அப்படி இல்லையா? அது வேற படமா? அது படம் இல்லையா? அந்த அளவுக்கு சொல்ற சீன் மண்டல எஃபெக்ட்ல இருக்கு. அது கடைசியா யார் சிவாஜி சாக இருக்கிறதா ராதா சாக யார் செத்தா இல்ல, யாரோ ஒரு ஆள் சாக இருப்பா, இவன் வந்தோடனே அவன் செத்து போவதானே சீன். நீ ஏதாவது மரியாதை கிளைமேக்ஸ் என்ன, நீ ஏதாச்சும் செஞ்சுட்டு சாவன் ஒன்றுமே செய்யாம சும்மா சாகுற. மேல போனா கடவுள் கேட்பா, நான் இவ்வளவு படைச்சுன்னு நீ ஏதாச்சும் செஞ்சியா நாயேன்னு சொல்லி ராதா சாக இருக்கக்குள்ள சிவாஜி வர்றதா? அதுதானே உண்மை. ராதா வந்து கிளம்பி அப்ப ராதா விட சிவாஜி கூட தானே, எப்படி அவர் சாகாம இருந்து ஒவ்வொரு அடிபட்டு ராதா சாகாம இருக்கிறது சிவாஜி சும்மா அலம்பா எங்க எது கொண்டு எப்படி முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? இதுதான் நாங்க வந்து சிமுலேஷன்ல இருக்கோம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? we started with முதல் முறையான அனுபவம். ஆனா எப்படி முதல் மரியாதை படத்துல கிளைமேக்ஸோட வந்து முடிக்கிறோம் பாத்தீங்களா? எனக்கு என்ன கவலை தெரியுமா? நீங்க வந்து ஒண்ணுமே செய்யாம சாவ போறீங்களே, அதான் எனக்கு கவலை. பிறந்ததே வேஸ்ட் ஆயிடுச்சு. அது நீங்க அப்படி நினைக்கலாம். எங்களுக்குள்ளேயே அப்படி மறைக்கிறாய். நான் செத்ததுக்கு பிறகு அனுநாக்கியால் கல்வெட்டுல எழுதின மாதிரி மொசப்பி தேவையான சாவுக்குள்ள எழுதிட்டு சாகுவா. நான் இது மூலமா நிறைய கல்வெட்டுல எழுதிட்டு யூடியூப்ல கல்வெட்டு எழுதுறீங்க. நானும் சில கல்வெட்டுகள்ல இங்க பொறிச்சு வைக்கிறேன். நான் இல்லாத போது என்னை பற்றிய வரலாறுகள்ல வரலாம், அவருடைய உண்மைகளை கற்கலாம். பயோகிராபி எழுதலாம் நினைப்போம். பயோகிராபி நீ எதுக்கே இவ்வளவு பயோகிராபி இல்ல, பயோகிராபி 80 வயசுல எழுதுவேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. 80 வயசுல தான் எழுதுவேன். தைரியம் இருந்தா சொல்லுங்க. பயோகிராபி எல்லாம் புத்தகமா எழுதுவோம், யூடியூப்ல சொல்லுங்க. எங்க ரெக்கார்ட் பண்றோமோ அது உங்களோட பயோகிராபியா இருக்கு, போகட்டும். இது உண்ட பயோகிராபி நீங்க எழுது, நாங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். ஏதோ பாட்டுக்கு நான் பாட்டு அப்படியே முடிங்கனா சும்மா இருக்குது, சும்மா தான் இருக்கு. புல்ஷிட். ஓகே गाइस, okay, nice one. Nice. Okay boys, we'll meet another thing.